எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐஎம் இன்சன். இன்னைக்கு கிறிஸ்மஸ்லாம் நல்லா போச்சா? உங்களுக்காக இன்னைக்கு கிறிஸ்மஸ் வைப் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டார். பாதை நோயும் போது வேண்டல் காட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆமென். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். பூலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் விண் செய்தி. பூலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் விண் செய்தி. நலமாழ்த்திட பெரும் நீதி, நீ வாரும் மெய் ஜோதி. நலர் வாழ்த்திட பெரும் நீதி, நீ வாரும் மெய் ஜோதி. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். உந்தன் மகிமையை என்றெனும் சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன். உந்தன் மகிமையை என்றெனும் சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன். நித்திய ஜீவனிடம் எனக்கென்றேன், பரலோக வாழ்கின்றேன். நித்திய ஜீவனிடம் எனக்கென்றேன், பரலோக வாழ்கின்றேன். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். அல்லேலூயா,
அல்லேலூயா துதி பாடு, அன்று அமலன் திறந்தார் பாடு. அல்லேலூயா துதி பாடு, அன்று அமலன் திறந்தார் பாடு. முச்சவாசலை திறந்தார் பாடு, என்னாலும் புகழ் பாடு. மோட்சவாசலை திறந்தார் பாடு, என்னாலும் புகழ் பாடு. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். Praise the Lord. மூன்றாவதாக அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக தான் இன்று அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறோம். பிறந்தநாள் வந்து வெறும் பிறந்ததற்காக மட்டுமல்ல, பிறந்தது எல்லாமே நமக்காகத்தான். நாம் மண்ணில் பிறந்த நமக்காக தான் பிறந்ததா. எதற்காக? நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுப்பதற்காக, நம்மை ரட்சிப்பில் கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். வேற எதற்காகவும் கிடையாது. இதை நாம் அதை நினைவாக வைத்து இந்த நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு ரட்சிப்பின் பாத்திரவான்களாக நடந்து நம் வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே நாம் பரலோகத்தில் சென்றதற்கு அடைவதற்கான வழியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவருடைய 2ஆம் வருகை மிக சமீபமாக உள்ளதால் நாம் இப்போதிலிருந்தே கிறிஸ்து பிறந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் மனதில் வைத்து நம் உள்ளத்தில் இயேசு இருந்தால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக பரிசுத்தமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இடம் கொடுங்கள். இடம் கொடுத்து அவர் மகிமையை நீங்கள் உணரும் போதோ, அவர் மகிமையை நீங்கள் அனுசரிக்கும் போதோ உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். என்னுடைய இன்னொரு மகள் வந்துவிட்டால் வினி, அதுக்கு தெரிந்திருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்படி வினி பிரைட்டாக இருக்காலோ உங்கள் வாழ்க்கையும் பிரைட்டாக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து நீங்கள் இடம் கொடுக்கணும். இந்த வாழ்க்கையில் இயேசுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்கணும். அவரே தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை முன்வைத்து நாம் செய்கின்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் வாழ்க்கையில் இருள் நிறைந்த எல்லா வாழ்க்கையிலும் ஒரு ஒளியாக இன்று இயேசு கிறிஸ்து பிறந்த நிலையமாக நாம் கொண்டாடுகிறோம். அந்த ஒளி நம் வாழ்க்கையில் வேண்டுமென்றால், நம் வீட்டில் வேண்டுமென்றால் அவை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் நம் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளம். இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்மஸில் நாம் நமக்கு மட்டுமே கொண்டாடி கொண்டிருக்காமல் இல்லாத மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லாத எத்தனை ஏழைகளுக்கு நம்ம கொடுப்பதே உண்மையான கிறிஸ்மஸ் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் எளியவர்களுக்கு உதவிகள் செய்தார், நல்ல ஆலோசனைகளை கொடுத்தார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இன்று வார்த்தையாக ஜீவித்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வார்த்தையை ஜீவித்திருக்க இந்த நேரத்தில் தான் நாம் அவர் நினைவுகளாக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் மன்னருக்கு இடம் கொடுத்து அவர் வார்த்தைகளை பின்பற்றி நீங்கள் நடங்க. உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். மீண்டும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சொல்லலாமா? அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானார். இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா,
பங்கமுற்ற பசும் தொட்டியில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுள்ள பசும் தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர். இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. Happy Christmas to all. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மேய்ப்பர்கள் ராவெனிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவெனிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். யாக்கோபிலோ நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபிலோ நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆமென். இந்த பாடல் வரிகளை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. அடுத்த வார்த்தை சொல்லு, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். ஆமென்.
முதலாவதாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய பிறப்பு ஒரு அமைதியான சூழ்நிலையில ஒரு கார் இருளில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஆமென். அப்போ அவரோட முதல் பிறப்பு ஒரு அமைதியும் சாந்தமும் ஒரு ஒரு பனி மூட்டத்தோட ஒரு குளிர்ச்சியான வேலையில் இருந்திருக்கும் என்று நம்ம சில கற்பனை செய்து பார்ப்போம். ஆனா நம்ம கடைசி ஸ்டான்ஸை நம்ம பாடணும். கடைசி பல்லவில யாக்கோபின் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவர், கன்னிம நேரத்திலே நம்மை விண்ணகத்தில் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த பாடல் வரி அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளன்றைக்கு இன்றைக்கு இந்த பாடலை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த வேலையில கூட நம்ம ஒண்ணு மறந்துடக்கூடாது. ஆண்டவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்னொரு ஒரு ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டும் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்பொழுது அவர் இரவில வரப்போறதில்லை. அவர் பிரகாசத்தோடு, அவர் தேவதூதர் கூட்டத்தோடு, அவர் வல்லமையோடு இறங்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா. அது அப்போ முதல் வருகையில ஒரு சில பேர் தான் பார்த்தாங்க. 2ஆம் வருகையில எல்லா கண்களும் அவரை காணும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வருகையை குறித்து நாம் இன்றைக்கு கடைசி நம்ம பாடணும். அதனால இன்றைக்கு சந்தோஷமான நாட்களிலும் கூட நாம இந்த குடும்பமாய் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதே குடும்பத்தோடு நாம 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று ஆவியானவரும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அவருடைய வருகையை எதிர்கொண்டு இருங்க. அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நாங்க ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து பாடலை நம்ம பாடலாமா? We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and Happy New Year. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-12 வரை. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் உங்களுக்கு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சமமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:13-14. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. I wish you a Merry Christmas and a Happy New Year.
பிரைஸ் லார்ட். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ். ஜீசஸ் எதுக்காக பிறந்தார்? நமக்காக பிறந்தார். நமக்காக பிறந்தாரா? நமக்காக பிறந்த என்ன பண்ணார்? நமக்காக பிறந்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துல நமக்காகவே வாழ்கிறார். ஓகே சரி, இப்போ இவங்களை கேட்டேன். நெக்ஸ்ட் இவ்வளோ கேட்போம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் ஏசப்பா நமக்காக இந்த உலகத்துல வந்து பிறந்தாரு. நமக்காக பிறந்தாரு. என்னென்ன பண்ணாரு? நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு. நம்ம கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தாரு. அதெல்லாம் பண்ண நமக்காக மரித்து 3ஆம் நாள் மறுபடியும் உயிர் தெரிந்து மட்டும் உயிரோட இருக்கிறாரு. அதான் நம்முடைய பாவங்கள்லாம் சுமந்தார் இல்லையா? அப்படியே எங்க அம்மாவும் கேட்போம். அங்கிருந்து பாக்குறாங்க சைட் பார்வையில. என்னது கஷ்டமா சொல்லுடி, நான் சட்டு தருமாறி. ஹாப்பி கிறிஸ்மஸ் மா. ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மைக் எங்க வை. இன்னைக்கு எங்க பையன் டிஃபன் வாங்கி தரோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொன்னேன். பிரியாணி. இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே. கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா ஆண்டவர் பிறந்த தினம். சரி, ஆண்டவர் எதுக்காக பிறந்தார்? மக்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என்ன எப்படி இருக்கணும்? உங்க மெசேஜ் சொல்லுங்க மக்களுக்கு. சமாதானமா ஒற்றுமையா நல்ல ஒருவர் அன்பு பாசத்தோடு நேசத்தோடு இருக்கணும். சரி, ஓகே. அங்க கொடுங்க. அடுத்து ஃபேமிலியோட நர்ஸ் இருக்காங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே, வேர்ல்ட் ஸ்பெஷல் டே இல்லையா? ஆமா ஆமா. சோ ஜீசஸ் வந்து எதற்காக பிறந்தாரு? கண்டிப்பாக. உங்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சாருன்னு சாட்சியா சொல்லுங்க. ஆண்டவர் வந்து அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? அவர் வந்து இன்றைய தினம் அல்ல, அவர் ஏதோ ஒரு தினத்துல பிறந்திருக்காரு. அவர் பிறப்புக்கான காரணம் என்னவென்றால், ஆண்டவர் வந்து நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் கழித்து, அதாவது ஆதி முதல் கொண்ட பாவத்தை ஆண்டவர் நமக்காக சிலுவையில அறியறதுக்காகவே ஆண்டவர் இன்றைய தினத்தில் பிறந்து, நம்ம ஏழை எளியோர் நிறைய பேர் ஆண்டவரை பத்தி அறியாதவர்கள் பல ஜனங்கள் இருந்தாங்க அல்லவா? இன்று இத்தனை கோடி மக்கள் ஆண்டவர் அறிந்திருக்கார்கள் என்றால், ஆண்டவர் அன்னைக்கு பிறந்து நமக்காக சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக ஆண்டவர் இன்றைய தினம் பிறந்தார் என்றதை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதுதான் இனிய கிறிஸ்துமஸுக்கான ஒரு காரணம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. God bless you. Thank you. அடுத்து நான் வின்சென்ட் ஜோஷுவா. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கிறிஸ்மஸ் டே இன்னைக்கு. கிறிஸ்மஸ் டே. கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா ஏசப்பா பிறந்த நாள். ஏசப்பா பிறந்து என்னென்ன பண்ணாரு உலகத்திற்கு? நல்லா செஞ்சாரு. பாவங்கள் எல்லாம் நிக்காரு. உனக்கு என்ன பண்ணாரு? எனக்கு வந்து எக்ஸாம்ல சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தாரு. படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு. பிளஸ் பண்ணாரு இல்லையா? ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன ப்ரேயர் பண்ணீங்க? இன்னைக்கு வந்து இந்த நாள் முழுதும் வந்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கேன். ஓகே ஓகே. ஆமா. அடுத்து சிஸ்டர் கிட்ட போறேன். சொல்லுங்க. இவங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். ஐடா பிரபு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டுடே கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி, கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்முடைய ஜீசஸ் பிறந்தநாள் இல்லையா? ஆமா. அவர் வந்து உங்களுக்கு என்னென்ன செஞ்சாரு உங்க லைஃப்ல? அவர்னாலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இது வரைக்குமே. ஏன்னா எனக்கு எவ்வளவு சோதனைகள் நிறைய வந்தது, இருந்தாலும் அவர் கிருபையால நான் இன்னி வரையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏசப்பால மட்டும்தான். அது எனக்கும் தெரியும், எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இல்லையா? இன்னைக்குதான் பிறந்தாரு அவரு. ஆக்சுவலா வந்து இன்னைக்குதான் பிறந்தாருன்னு பைபிள்ல நம்ம வந்து இயேசு நமக்குள்ளதான் இருக்காரு. ஆமா. நம்ம பிறந்தது, நம்ம வளர்ந்தது போல நம்மளோட தான் இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா? ஆமா ஆமா. உண்மையை சொல்ல போனா ஒவ்வொருத்தருக்கு இதயத்தையும் அவர் வந்து பிறந்து இருந்திருக்கணும் இல்லையா? அதனாலதான் நாம இப்போ
கிருபையால வாழ்ந்திருக்கிறோம். ஆமா அவர் நம்மோட ஸ்தோத்திரம். பிறந்ததுனால தான். ஆமென். இல்லையா? ஆமா இன்றைய நாளுக்காக மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்தணும். ஆமா ஸ்தோத்திரம். இல்லையா? ஹalleluya. ஆமா எங்க உங்க மகளை காணோம்? போயிருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு வந்து சந்தோஷமாவும் சமாதானமா இருங்க. பிரியாணி செய்யும் போது பக்கத்து வீட்டுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. ஹாப்பியா இருங்க. ஹாப்பி இன்னொன்னு கிறிஸ்மஸ். சொல்றேன்னா, ஒரு நல்ல விஷயம் தான். கிறிஸ்துமஸ் நமக்காக இல்ல, மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்காக. கொடுக்கணும். ஆமா ஆண்டவர் நம்மளுக்கு சொன்னது, இல்லாத கூட மத்தவங்களுக்கு கொடுத்து அனைவருக்கும் ஹாப்பியா இருங்க. கொடுத்து உதவுங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது தான் ஆமா கிறிஸ்துமஸ். ஆமா அதான் கிறிஸ்துவின் அடையாளம். ஆமா. ஓகே, God bless you. தேங்க்யூ விஜயண்ணா. Praise the Lord. இவங்க வந்து தங்கச்சியோட 2வது மகள், +2 படிக்கிறா. ஹலோ பிரின்சி, ஹலோ. எங்க போனீங்க? எங்களெல்லாம் விட்டுட்டு போட்டோ எடுக்க போனோம். போட்டோ தனியா போட்டோ எடுக்க போயிட்டாங்க. இல்ல உங்க Photo எல்லாருக்காகவும் shoot. சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து நீ மட்டும் தான் எடுப்ப, அப்போ நாங்க வர மாட்டோமே. எல்லாருக்காகவும் சேர்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொசுக்கு அப்பனே ஓடிட்டான். சரி சொல்லுங்க, இன்னைக்கு எந்த வாட் ஸ்பெஷல்? இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். சரி, எதுக்காக பிறந்தாருமா? நம்மளோட பாவத்தெல்லாம் வந்துட்டு தீர்க்கிறதுக்காக. ஓகே, நம்ம பாவம் எல்லாம் எடுத்துட்டாரா? நீங்க என்ன ஜெபிச்சீங்க? ப்ரேயர் பண்ணீங்களா? ப்ரேயர் பண்ணோம். ஓகே, எதுக்காக ப்ரேயர் பண்ணீங்க? இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்காக, நாங்க நல்லபடியா ஓகே, வாழணும்ன்றதுக்காக. உங்களுக்காக என்ன பண்ணீங்க? எனக்காக நான் நல்லா படிக்கணும். ஓகே போர்டு எக்ஸாம்ஸ் வருது. ஓகே, +2 படிக்கிறா. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க? தெரியல, இதுக்கப்புறம் தெரியல. ஃபேமிலியோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் என்னன்றது பக்கத்துல ஒரு தலை இருக்கு, அவர் கேட்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ் பா. சேம் டு யூ. சரி, இன்னைக்கு வந்து இவர் தான் வந்து மிஸ்டர் ஜெயசீலன் அண்ட் ஃபேமிலி. நாங்கெல்லாம் இருக்கிறோம், ஒரு பெரிய குரூப்பு. இன்னும் சில பேர் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் இல்லையா? ஆமாம். கிறிஸ்மஸ் ஒரு மெசேஜ் சொல்லுங்க நம்ம சேனலுக்கு. ஆண்டவர் பிறந்தது மக்களுக்காகத்தான். மக்களுடைய பாவங்கள், அவர் செய்த கொடுமை எல்லாத்தையும் அவர் தீர்த்துக்கிறதுக்காக தான் அவர் பிறந்திருக்கார். அவருடைய ஸ்டோரி பார்க்கணுன்னாக்கா நம்ம எல்லாமே தெரிஞ்சிடலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அவருடைய பிறப்பு, அவர் எப்படி வாழ்ந்தார், 33 வருஷம் எப்படி அவர் உலகத்தில் வாழ்ந்து நமக்காக மறித்து செத்தார், அந்த இதெல்லாம் அவர் நம்ம படித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து திரும்பி அவர் வழியில் நம்ம நடப்போம். சரி, இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் இல்லையா? ஆமாம். இயேசு கிறிஸ்து பிறந்தார் இல்லையா? ஆமாம். நான் எதற்காக பிறந்தார்? அவர் அதான் மக்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தான் பிறந்திருக்கார். அந்த பாவத்தை தீர்க்க தான் அவர் வந்து ஜெருசலேமில் வந்து கன்னி மாதா மரியாதையுடைய வயத்தில் பிறந்து அவர் இன்னைக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஓகே, இப்போ எல்லாருக்கும் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க? எங்க எங்களை கூட்டு போக போறீங்க? எங்கள் பெரிய பிள்ளை என்ன சொல்கிறார் அது மாதிரி நடப்போம். அவர் வழி நான் உங்களுக்காக நீங்களே சொல்றீங்களா? பெரிய இவர் தான் பெரிய தலை. ஸோ அதனால தலை இவர் தான் முடிவு இருந்தாலும் பண்ணணும். பெரிய பிள்ளை தான் எங்களுக்கு பெரிய தலை. ஆனா பாருங்க, ஏடிஎம் அவுட் தான் இருக்குது. அவர் ஓகே பண்ணாதான் நாங்க போக முடியும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு மேலே தான் நியூ இயரில் பார்த்துக்கலாம். நியூ இயர் தான் பார்க்கணுமா? கிறிஸ்மஸ் வேணான்றாரு. கிறிஸ்மஸ் ஆனாலும் நாங்கள் ஜாலியாக கொண்டாடுவோம். நிறைய வீடியோஸ் வரேன், பார்த்துட்டே இருங்க. ஸோ எல்லாரும் ஒரு விஷ் பண்ணிடுவோமா கிறிஸ்மஸ்க்கு? யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். கிறிஸ்மஸ் விஷஸ். யூடியூப் பார்க்குற மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி
machine. Check.